السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஒரு சஹாபி இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். மிக பெரும் செல்வந்தராக அல்லாஹ் அவர்களை மாற்றினான். அப்படிப்பட்ட அந்த சஹாபி ஓதிய மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலே வருகிறார்கள். என்ன காரணத்திற்காக வருகிறார்கள் என்றால், அதாவது தன்னுடைய மகனை காணவில்லை என்ற அந்த காரணத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து நபி அவர்களிடத்திலே தன்னுடைய நிலைமைகளை கூறுகிறார். என்னுடைய மகனை காணவில்லை என்று கூறிய பொழுது நபி அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த துஆவை நீங்கள் அதாவது தொடர்ச்சியாக ஓதி வாருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய மகனை உங்களுடன் சேர்ப்பார் என்று கூறினார்கள். அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துஆவை அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து இந்த துஆவை ஓதி வந்தார்கள். சில நாட்கள் கழித்து அவருடைய மகன் வீட்டிற்கு வருகிறார். எவ்வாறு வருகிறார் என்றால், சில ஆட்டு மந்தைகளுடன் ஒட்டகைகளுடன் அவர் வீட்டிற்கு வருகிறார். இதனை கண்டதும் தன்னுடைய மகனிடம் நடந்ததை கேட்ட பொழுது, அதாவது எதிரிகள் அவரை சிறை பிடித்து வைத்திருந்தார்கள். எதிரிகள் மது அருந்திவிட்டு அந்த போதையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அந்த ஆட்டு மந்தையையும் ஒட்டகைகளுடனும் தப்பித்து வந்ததாக அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் கூறுகிறார்கள். இதனை கேட்ட அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகிறார்கள். அதாவது என்னுடைய மகன் இவ்வாறு சில ஒட்டகைகளுடனும் ஆட்டு மந்தைகளுடனும் வந்திருக்கிறார் என்று கேட்டதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், இவைகள் அனைத்தும் உங்களுக்கே சொந்தமானதாகும் என்று கூறினார்கள். இவ்வாறு ஒரே நாளில் பல ஆட்டு மந்தைகளுக்கும் அதே போன்று ஒட்டகைகளுக்கும் அதாவது அவர்கள் சொந்தக்காரர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் அதே போன்று செல்வந்தர்களாக மாறிவிட்டார்கள். என்ன துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நாம் அனைவரும் அறிந்த ஒரு துஆ, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் இந்த துஆவை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவிகள் கிடைக்கும். எவ்வாறு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றார்களோ, அதே போன்று நாமும் யக்கீனோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வார்.